மதுரை அருகே இருந்த பெரிய மாளிகை வீடு அது. தேங்காய் தோட்டம், மாம்பழ மரங்கள், பெரிய மூன்றில் பழைய செங்கல் சுவர்கள் எல்லாமே அந்த வீட்டின் பெருமையை சொல்லும். அந்த வீட்டின் முதலாளி ராமமூர்த்தி வெளிநாட்டில் தொழில் பார்த்து கொண்டிருந்தார். வீட்டில் இருந்தது அவரது மனைவி மாலதி மட்டும். மாலதி அழகும் பணமும் மரியாதையும் கொண்ட பெண். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. கணவர் மாத கணக்கில் வீட்டுக்கு வரமாட்டார். போனில் பேசும்போதும் தொழில் விஷயங்கள் மட்டுமே. உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கிக்கோ, அவரின் வழக்கமான பதில் அது. ஆனால் மாலதிக்கு வேண்டியது பணம் அல்ல, அன்பு. ஒரு நாள் பழைய சமையல்காரன் ஊருக்கு போய்விட்டான். அதற்கு பதிலாக புதிய சமையல்காரன் வந்தான், கார்த்திக். வயது 28. அமைதியான முகம், மரியாதையான பேச்சு. முதல் நாளே அவன் செய்த உணவை சாப்பிட்ட மாலதி ஆச்சரியப்பட்டாள். இவ்வளவு நல்லா சமைக்க கற்றது எங்கே என்று கேட்டாள். என் அம்மாவிடம்தான் அம்மா என்று சிரித்தான். அந்த சிரிப்பு மாலதியின் மனதில் ஏதோ ஒரு மென்மையை ஏற்படுத்தியது. நாட்கள் சென்றன. கார்த்திக் சமையல் மட்டும் செய்யவில்லை, மாலதிக்கு நேரம் தவறாமல் மருந்து கொடுப்பான். காலை காபி செய்து கொடுப்பான். தோட்டத்தில் மலர்கள் பூத்தால் கூட வந்து காட்டுவான். பல வருடங்களுக்கு பிறகு யாரோ தன்னை கவனிக்கிறார்கள் என்ற உணர்வு மாலதிக்கு வந்தது. ஒரு நாள் மழை இரவு, மின்சாரம் போய்விட்டது. மாலதி இருட்டில் பயந்து நின்றாள். அப்போது கார்த்திக் மெழுகுவர்த்தியுடன் வந்தான். பயப்படாதீங்க அம்மா, நான் இருக்கேன். அந்த ஒரு வார்த்தை அவள் மனதில் நீண்ட நேரம் ஒலித்தது. அந்த இரவு மாலதி தூங்க முடியவில்லை. ஜன்னல் வழியாக மலையை பார்த்தபடி ஏன் அவனை நினைக்கிறேன் என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள். அந்த நேரத்தில் சமையலறையில் இருந்த கார்த்திக்கும் அமைதி இல்லை. முதலாளி அம்மாவை பார்த்தாலே மனதில் ஒரு பாசம் பிறக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த உணர்வு தவறு என்று அவன் மனசு சொல்லிக்கொண்டே இருந்தது. அவர்களுக்குள் தெரியாமல் ஒரு உறவு உருவாக ஆரம்பித்தது. அந்த மழை இரவுக்கு பிறகு மாலதி மனதில் ஏதோ மாறிவிட்டது. முன்பு போல தனிமை அவளை அதிகமாக வாட்டவில்லை. ஏனெனில் வீட்டில் யாரோ ஒருவர் அவளை உண்மையாக கவனித்து கொண்டிருந்தார். கார்த்திக் கூட மாலதியிடம் பேசும்போது ஒரு மென்மையான நெருக்கத்தை உணர ஆரம்பித்தான். ஆனால் இருவரும் தங்கள் உணர்வுகளை வெளியே காட்டவில்லை. ஒரு நாள் காலை மாலதி தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள். மழை பெய்ததால் நிலம் ஈரமாக இருந்தது. திடீரென்று அவள் கால் தவறி கீழே போனாள். அந்த நேரத்தில் பின்னால் வந்த கார்த்திக் அவளை பிடித்தான். மாலதியின் கை அவன் மார்பில் பட்டது. இருவரும் சில நொடிகள் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். மாலதியின் இதயம் வேகமாக துடித்தது. சாரி அம்மா என்று அவன் மெதுவாக கையை விட முயன்றான். ஆனால் மாலதி உடனே விடவில்லை. அந்த நொடியில்தான் இருவரும் தங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். அதற்கு பிறகு மாலதி சமையலறைக்கே அதிகமாக வர ஆரம்பித்தாள். இன்று என்ன சமைக்கிற? எனக்கும் கற்றுக் கொடுப்பியா என்று குழந்தை போல பேசுவாள். கார்த்திக்கும் அந்த நேரம் பிடித்திருந்தது. ஒரு நாள் இரவு மழை சத்தத்துடன் காற்று பலமாக வீசியது. மாலதிக்கு கடுமையான காய்ச்சல். மருத்துவர் வந்து மருந்து கொடுத்து சென்றார். வேலைக்காரர்கள் எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். ஆனால் கார்த்திக் மட்டும் அவள் அறை வெளியே இருந்தான். இரவு 2 மணி. மாலதி கண் திறந்தாள். தலையில் ஈர துணி வைத்து கொண்டிருந்த கார்த்திக்கை பார்த்து மெதுவாக கேட்டாள், நீ இன்னும் தூங்கலையா? உங்களுக்கு ஜுரம் குறையலையே? அந்த அக்கறை மாலதியின் கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது.
எனக்காக இவ்வளவு யாரும் செய்ததே இல்லை. கார்த்திக் அமைதியாக சிரித்தான். நீங்க நல்லா இருக்கணும் அம்மா. வெளியில் மின்னல் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்தில் மாலதி அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த வீட்டில் எல்லோரும் என்ன மதிக்கிறாங்க. ஆனா என்ன மனசு யாருக்கும் தெரியாது கார்த்திக். அவன் அமைதியாக அருகே அமர்ந்தான். சில நேரம் பேச யாராவது இருந்தா போதும் போல இருக்கு. நான் இருக்கேன் அம்மா என்று மெதுவாக சொன்னான். அந்த ஒரு வார்த்தை மாலதியின் மனதை உடைத்தது. அவள் மெதுவாக அவன் கையை பிடித்தாள். கார்த்திக் அதிர்ச்சியாக பார்த்தான். ஆனால் அந்த நொடியில் யாரும் கையை விலக்கவில்லை. மழை சத்தம் மட்டும் அறை முழுக்க கேட்டது. இரு தனிமையான இதயங்கள் மெதுவாக ஒன்றுக்கொன்று நெருக்கமாக ஆரம்பித்தன. ஆனால் அந்த நெருக்கம் விரைவில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கப் போகிறது என்பதை அவர்கள் இருவரும் அறியவில்லை. அடுத்த சில நாட்களில் மாலதி வாழ்க்கையே மாறிவிட்டது. பல வருடங்களாக இல்லாத சிரிப்பு அவள் முகத்தில் வந்தது. மாளிகை கூட உயிர் பெற்றது போல இருந்தது. ஆனால் உலகம் இரண்டு மனசுகளின் அமைதியை நீண்ட நேரம் விடாது. ஒரு நாள் மாளிகையில் வேலை பார்த்த வேலைக்காரி ஒருவர் மாலதியும் கார்த்திக்கும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து தவறாக நினைத்தாள். அடுத்த நாள் முழு ஊரிலும் கிசுகிசு. முதலாளி அம்மாவுக்கும் சமையல்காரனுக்கும் தொடர்பு இருக்காம். இந்த பேச்சு மாலதியின் மனதை நொறுக்கியது. அவள் அறைக்குள் அழுதபடி அமர்ந்திருந்தாள். அப்போது கார்த்திக் உள்ளே வந்தான். அம்மா, எல்லாம் என்னால் தான். மாலதி உடனே தலையசைத்தாள். இல்ல கார்த்திக், நான் தான் உன்னோட நெருக்கமா பேச ஆரம்பிச்சேன். சில நொடிகள் அமைதி. பிறகு கார்த்திக் மெதுவாக சொன்னான், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த வார்த்தை மாலதியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நீ போயிட்டா நான் மீண்டும் பழைய மாதிரி தனியா ஆயிடுவேன். அவள் கண்ணீர் விட்டாள். அந்த கண்ணீரை பார்த்த கார்த்திக்கின் மனமும் உடைந்தது. அடுத்த நாள் காலை கார்த்திக் தனது பையை எடுத்துக்கொண்டு கிளம்ப தயாரானான். அதே நேரத்தில் மாளிகை வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. பல மாதங்களுக்கு பிறகு மாலதியின் கணவர் ராமமூர்த்தி வீட்டிற்கு வந்தார். மாலதி பயத்தில் உறைந்தாள். ஊரிலிருந்து வந்த கிசுகிசு அவருக்கும் தெரிந்திருக்கலாம். ஆனால் எதிர்பாராத விஷயம் நடந்தது. ராமமூர்த்தி அமைதியாக வீட்டிற்குள் வந்தார். சில நொடிகள் மாலதியை பார்த்தார். பிறகு கார்த்திகிடம் திரும்பி, என் மனைவியை இத்தனை நாளா கவனிச்சதுக்கு நன்றி என்றார். மாலதி அதிர்ச்சியாக அவரை பார்த்தாள். ராமமூர்த்தியின் கண்களில் வருத்தம் இருந்தது. பணத்துக்காக ஓடிட்டு மனைவி எவ்வளவு தனிமையில இருக்காங்கன்னு நான் கவனிக்கவே இல்லை. அந்த வார்த்தையை கேட்ட மாலதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்போது கார்த்திக் மெதுவாக பேச ஆரம்பித்தான். சார், அம்மாவை நான் எப்போதும் மரியாதையோட தான் பார்த்தேன். அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன். ராமமூர்த்தி சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு மாலதியிடம் சென்று மெதுவாக சொன்னார், நான் உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் மாலதி. இனிமேல் அப்படி நடக்காது. மாலதி அழுதபடி கணவரை பார்த்தாள். அந்த நேரத்தில் கார்த்திக் அமைதியாக தனது பையை எடுத்தான். நான் கிளம்புறேன் அம்மா. மாலதி உடனே திரும்பி பார்த்தாள். கார்த்திக்? அவன் சிரித்தான். சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம மாற்றிட்டு போயிடும். ஆனா அது எல்லாம் காதலாக வேண்டிய அவசியமில்லை. அந்த வார்த்தை மாலதியின் மனதில் ஆழமாக பதிந்தது. சில மாதங்கள் கழித்து
மாளிகை மீண்டும் சந்தோஷமாக மாறியது. ராமமூர்த்தி வெளிநாட்டு வேலைகளை குறைத்து வீட்டிலேயே அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தார். மாலதியின் முகத்தில் மீண்டும் நிம்மதி வந்தது. ஒரு நாள் மாலை தோட்டத்தில் நின்று மலையை பார்த்து கொண்டிருந்த மாலதி தொலைவில் சமையலறையை பார்த்தாள். அங்கே கார்த்திக் இல்லை. ஆனால் அவன் நினைவுகள் இருந்தது. அவள் மெதுவாக சிரித்து கொண்டாள். ஏனெனில் அந்த மழை நாட்கள் அவளுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்திருந்தது. அன்பு என்பது சில நேரம் சேர்ந்து வாழ்வது அல்ல, ஒருவரின் தனிமையை புரிந்து கொண்டு அவரை மீண்டும் வாழ வைத்து செல்வது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.